திரு சஃபி சுலைமான். அடிப்படையில் இது திமுகவில் புதிய உறுப்பினர்களை இளைஞரோ புதியவர்களோ முதல் வாக்காளர்களோ சேர்க்கக்கூடிய ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் முன்னெடுப்பு. இதில் பாஜக எங்கே வந்துச்சு? இது உறுப்பினர் சேர்க்கை முகாம் முன்னெடுப்பே கிடையாது. அங்கே தான் நீங்கள் எல்லாருமே தவறாக புரிந்து கொள்கிற விஷயம். முதலமைச்சர் மிக தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவர் சொன்ன ஒரு வாசகத்தை மட்டும் எடுத்துங்க, அடுத்த வாசகம் விட மாட்டேங்கிறீங்க. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது என்னன்னா, அந்த வாசகத்திலே முழு அர்த்தமும் இருக்குது. யாருக்கு எதிராக ஓரணியாக தமிழ்நாடு திரள வேண்டும், யாருக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு நிற்க வேண்டும், இதுதான் அதோடைய பேஸ் லைன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதில் உறுப்பினர் சேர்க்க மட்டுமா என்னங்கிற விஷயம் நான் உங்ககிட்ட விட்டுறேன். மீண்டும் முதல்வர்கள் மிக தெளிவாக இதில் சொன்னது என்னென்னா, இதில் நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சென்று சேர போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு வீட்டில் உள்ள இவங்களும் போய் பார்க்க போகிறோம். அதாவது திமுகவுக்கு வாக்களித்த மக்கள் மட்டும் இல்லாமல் வாக்களிக்காத மக்களுக்கும் இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, இந்த அரசினுடைய விஷயம் என்ன போய் சென்று சேர்ந்திருக்கிறது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அப்படி அவங்க பலன் பெற்ற விஷயங்களால் திமுக அரசை எந்த அளவுக்கு அவங்களுடைய நன்மதிப்பில் வச்சுருக்காங்க. பாயிண்ட் 2. பாயிண்ட் 3, இதில் திமுகவில் நீங்கள் உறுப்பினராக சேர்ப்பது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம். திமுகவில் நீங்கள் உறுப்பினராக சேர்க்க வேண்டிய விஷயம் மட்டும் இல்லை, பட் யாருக்கு எதிராக இந்த தமிழ்நாடு நிற்க வேண்டும், திரள வேண்டும், திரட்டப்பட வேண்டும், இதுதான் பாயிண்ட். ஸோ ஓரணியில் தமிழ்நாடு என்பது பாசிசத்துக்கு எதிராக, பாசிசத்தை மீண்டும் மீண்டும் புகுத்த நினைக்கும் தமிழ்நாட்டை உத்தராகண்ட் மாதிரி, உத்தரப்பிரதேஷ் மாதிரி, பீகார் மாதிரி, ஒரிசா மாதிரி ஒரு பரிசோதனை கூடமாக மாற்ற வேண்டும். பாசிசத்தை இங்கே நுழைத்து எப்படியெல்லாம் இங்கே இருக்கிற சமத்துவமான ஒரு விஷயத்தை மாற்ற நினைக்கும் பாஜகவிற்கு எதிராக திரள்வதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் சேர்வார்கள் என்பதை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போடலாம். பாஜகவை எதிர்ப்பதை விட பாஜக செய்யும் தமிழர் நல விரோத போக்கை எதிர்ப்பவர்கள் இங்க இருப்பாங்க. அப்ப இதில் சேராதவர்கள் யார் இருப்பாங்கன்னா, பாஜக செய்யும் தமிழர் நல விரோத போக்கை ஆதரிப்பவர்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் சேர மாட்டார்கள். பாஜக வேணாம்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர்ல சேரலாம், தாவேக்கால சேர, ஏன் திமுக சேரணும்? ரெண்டையும் ஒன்னா தானே கொண்டு போய். பாஜக செஞ்ச தப்பு, திமுக செஞ்ச சரி, ரெண்டே ஒரு டேபிள் வைக்கிறீங்க. நீங்க ரொம்ப கரெக்டா பேசுங்க. நாம் தமிழர் சேரலாம், தாவேக்காவில் சேரலாம், பட் எதுவுமே அன்ப்ரூவன். இது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எதுவுமே தேவர் நாட் பீன் ப்ரூவன். பட் திமுக என்ன பண்ணுறதுக்கு ட்ராக் ரெக்கார்ட், வி ஹேவ் ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி. தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக செய்த ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி தே நோ. அதுவும் இந்த 4 வருடமாக திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குங்கிறது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் பெண்களுக்கும் இங்குள்ள மக்களுக்கும் தெரியும். அப்போ எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எதன் மூலமாக மக்களை அணிதிரட்ட வேண்டும், எதற்கு எதிராக தமிழ்நாடு நிற்க வேண்டும், ஒண்ணுமே இல்லை சார். 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு இயக்கை தமிழன் உருக்கி இருக்கிறான் என்று சொன்ன விஷயத்தை கூட பாராட்ட மனமில்லாத ஒரு பிரதமர் இருக்கும் நாட்டில் நாம ஓரணியாக திரள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இது கால கட்டாயம். அப்போ நீங்க அந்த ஒரு சாதாரண விஷயம் சொல்லிட்டு அதை நீங்க நினைச்சு இவ்வளவு பெரிய வரலாறை ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டு உங்களால ஒரு வாழ்த்து சொல்ல முடியாத அவ்வளவு வன்மம் மிகுந்த நிலைமை நீங்க இருக்கும்போது தமிழ்நாடு ஓரணியில் திரண்டால் உங்களுக்கு என்ன பயம்? இதான் நான் கேட்கிற கேள்வி. நீங்க இல்ல அப்போ பாஜக எதிர்ப்புக்காக அணி சேர்க்கிறீங்க கிடையாது. அதான் நீங்க மீண்டும் வர்றீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது பாஜகவிற்கு எதிர்ப்பாக அல்ல. பாஜக தமிழ்நாட்டை பரிசோதனை கூடமாக, ஒரு டெஸ்டிங் லெபார்டரியாக மாற்றிவிடக் கூடாது. அதற்கான மிக சிறந்த முன்னெடுப்பு இது. டெஸ்டிங் லெபார்டரியாக தமிழ்நாடு மாறிவிட்டால் நாம என்னெல்லாம் வடநாட்டில் பார்த்தோமோ அது அவ்வளவும் இங்கே நடக்கும். அவர்கள் நடத்தி காட்டுவார்கள். நம் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மண்ணையும் காக்க வேண்டியது இது திமுகவுக்கு இருக்கு. இன்றல நேற்றல்ல, திமுக இதை காலங்காலமாக செய்திருக்கிறது. அதனுடைய நீட்சி தான் ஓரணியில் தமிழ்நாடு. கேட்போம். தொடர்ந்து நம்முடைய வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு டால்பின் ஸ்ரீதர். பாஜகவை எதிர்க்க அரசியல் கட்சியை தாண்டி மக்களுக்கும் நியாயமான காரணம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி பள்ளிகளுக்கான நிதியை கொடுக்கல, சிறப்பு திட்டங்களை கொடுக்கல அப்படின்ற பட்டியல் பெருசு. அரசியலோ மொழியோ பண்பாடோ இதெல்லாம் எதிராக செயல்படுது. அப்படின்றப்போ இது எல்லாத்தையும் வைக்கிறப்போ பாஜகவை எதிர்த்தரப்பில் வைக்க வேண்டியிருக்கு. நாங்கள் மக்களை சேர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதாவது எதிர்ப்பு, எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு கிடையாது. மக்களுடைய கொதிப்பில் திமுக இருக்குது.
அதிகரிக்கிற மக்களுடைய கோபத்தில் திமுக இருக்குது அப்படின்னு தான் தலைப்பை கூட வச்சுருக்கணும். ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னு தலைவர் சொல்கிறாரு. ஓரணியில் இன்றைக்கி ஹிந்துக்கள்லாம் இணைஞ்சிட்ருக்காங்க. முருக பக்தர்கள் மாநாட்டினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாட்டினுடைய வெற்றிக்கு பிறகு தமிழ்நாட்டில் பயம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் தான் இல்லவே இல்லைன்னு சொன்னார். எங்க கால் உணவே முடியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு முழுக்க முழுக்க பாஜக மட்டும்தான் வந்து கனவுல கூட எதிர்த்து கொண்டு அந்த பயத்தினுடைய தான் இது வந்து ஓரணியில் இல்லை ஒளரல் இல்லை திமுக அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கணும். இல்ல பயம் இருந்தா ஏன் வீடு வீடா போறாங்க? அதுதாங்க பயம் கேட்க மாட்டாங்க. பொதுமக்களுடைய எதிர்ப்பு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிர்க்காக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றது தான் உண்மை. ஏன்னா இது திமுகவை பொறுத்தவரையில் நாடகம் போட்டே கட்சியை வளர்த்தாங்க, அது தெரியும் அந்த காலத்துல இருந்து. தேர்தல் நேரத்தில் ஒரு சில நாடகத்தை போடுவாங்க, அந்த நாடகம் இது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு சில விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் பேசும்பொழுது சொன்னார், என்ன ஒரு சிலர் முதல்வர்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலர் தலைவர்னு சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் விட என்னை அப்பான்னு இளைஞர்கள்லாம் கூப்பிட்றாங்க இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை, எனக்கு அப்பான்னு சொல்கிறதான்னு. ஆனால் ஒரு அப்பாவுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கி 25 கொலை நடந்திருக்கு. லாக்அப்பில் நடந்திருக்கிற மரணம் வந்து கொலைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. போலீஸ் நிலையத்தில் நடக்கிற கொலை மரணம் எல்லாம் கொலைன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 4 வருஷத்தில் 2022 11 லாக்அப் டெத்து போலீஸில் நடந்திருக்கு மரணம், 2023 1, 2024 10, 2025 2, மொத்தம் இது வரைக்கும் 24. அஜித்குமார் சேர்த்து 25 மரணம். இது ஒரு அப்பாவுடைய ஆட்சியில ஒவ்வொரு பேரை கூட கோர்ட்ல முன்வைக்கப்பட்டது. கோர்ட் கேக்குது 24 சொல்றாங்களே, நம்பர் உண்மையான கோர்ட்டும் கேக்குது. உத்தரப்பிரதேசல 540 இருந்துச்சப்போ அத பத்தி அண்ணா சொல்வாரா? 540 இருக்கு உத்தரப்பிரதேசல. அப்ப அது என்ன சொல்வாரு? இங்க வந்து இவங்க கிட்ட எவ்வளவு தூரம் விஷயம் இல்லன்னு சொல்றது வந்து புரியுதா? தமிழ்நாட்டுல 25 மரணம் நடந்திருக்கு சொல்றோம். தமிழ்நாட்டுல 25 லாக்அப் மரணம் நடந்திருக்கு, படுகொலை நடந்திருக்கு சொல்றோம். 6 தான் டேட்டா. இன்னைக்கு மதுரையினுடைய கூட்டணி ஆட்சியில தான் அவ்வளவு இருவு இருந்தது. மதுரையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்னைக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஒரு அரசாங்கம், ஒரு மாநிலம் தன் சொந்த குடிமகனை கொலை செய்வது மிக 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 கேவலமான விஷயம். இதை விட ஒரு அரசாங்கத்துக்கு இதுதான் வந்து அப்பாவுடைய ஆட்சியின் லட்சணமா? இது இந்த விஷயத்தை 2 நாள் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து சட்டம் ஒழுங்கு மாதந்தோறும் 100க்கும் மேற்பட்ட கொலை, இவர் வந்ததுல இருந்து எத்தனை 500க்கும் மேற்பட்ட கொலை வருஷம் நடக்குது. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் பட்டியல் போட்டு படிக்க முடியும். ஒரே எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் சாராயத்தை ஒழிக்கணும். யார் சொன்னது தெரியுமா? மதுவிலக்கு பிரச்சனை பற்றி தலைவர் கலைஞர் 2015 27 சொன்னாரு. என்ன சொல்றாரு? இந்த மதுவினால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது, ஆண்கள் மட்டுமன்ற எல்லாரும் பலியா வராங்க, இதனால வந்த உடனே நாங்க மது விலக்கை வந்து கொண்டு வருவோம். இன்னைக்கு அந்த அப்பாவுடைய அறிக்கை போச்சு. அப்பாவுக்கு இப்போ ஒரு அப்பா வந்திருக்காரு, புது அப்பா. அவர் ஆட்சியிலே ஒண்ணும் இல்ல. அப்பாவுக்கு இன்னொரு 15 அறிக்கை கொடுத்தாங்கல்ல, இல்ல 15 அந்த அறிக்கை கொடுத்தாங்கல்ல, ஏன் 16 திமுக மக்கள் ஓட்டு போடல? எங்க அதுதான் அவரே சொல்றாரு. 2011 ஆட்சி இல்ல, அவங்க கேட்டது அன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருந்தா அந்த தேர்தல்ல சொல்றாரு பாருங்க. 2010 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் நிச்சயம் மதுவிலக்கை கலைஞர் கொண்டு வந்திருப்பாங்க. 4 வருஷமா ஏன் கொண்டு வரல? ஆட்சி கொடுக்கலங்கறத விஷயம் அது புரிய மாட்டேங்குது. நாளைக்கு நீங்க போயிட்டு மோடி அவர்கள்ட்ட இந்தியா முழுக்க மதுவிலக்கை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டுல 2010 கொண்டு வாங்களே, நீங்க கொண்டு வந்தலாமே. அன்றைக்கு இருந்த கலைஞரும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க எல்லாருமே
அன்னையில இருந்து சொல்றாங்க. ஏன் ஆமா. இப்ப 10 சரி, 4 ஓகே. வருஷம் ஆச்சு. அது இப்ப கேட்போம். அடிப்படை ஆமா, பிரச்சனைக்கு எல்லாம் இப்ப நாங்க காரணம் என்ன? சொல்லலையே. இல்லங்க, 2021 சஃபி, சஃபி, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். படிப்படியாக டாஸ்மாக் கடை குறைக்கப்படும் ஒரு சொன்னது நிமிஷம், ஒரு புரிஞ்சுக்கோங்க. நிமிஷம், ஒரு நிமிஷம், please. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா குறைச்சிருக்கணுமே. அப்பா இருக்காரு இல்லையா, அன்புள்ள அப்பா இருக்காரு. இந்த அப்பா அப்பா மேல எவ்வளவு காவல்துறையில இருக்கிற அதிகாரிகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இல்லைங்க. இன்றைக்கு வரும்பொழுது கூட ஒரு காவல்துறையினுடைய கடைநிலை அதிகாரி ஒரு அம்மா ஒருத்தவங்க லேடி கான்ஸ்டபிள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. காரணம் அவங்க சொல்றாங்க பணி அழுத்தம், லீவு கிடையாது, நேரம் இல்ல, யாரும் அதிகமான வந்து காவலர்ல எடுக்கல. சார், உங்க funds அ கொடுங்க சார். உங்க நிதியை கொடுங்க. நிதி கொடுங்க, வரல, நிதியை கொடுங்க சார். எங்களுக்கு தெரியும். சரி, கேட்போம், கேட்போம், ஆரம்பத்திலே சண்டை வேண்டாம், ஆரம்பத்திலே சண்டை வேண்டாம், கொஞ்சம் விரிவா இல்ல இல்ல ஒரு நிமிஷம், ஆரம்பத்திலே சண்டை வேண்டாம், கொஞ்சம் விரிவா விவாதிப்போம். நான் அனைத்து திட்டங்களுக்கும் நீங்க ஸ்டிக்கர் நான் விரிவா நான் வரேன். ஏதா நிதி இல்ல, நிதி இல்ல, இல்ல, ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் சஃபி, இல்ல இல்ல, நீங்க முழு நிதி நாளைக்கு வாங்கிருக்கீங்க. அதிகமா 10 லட்சம் இல்ல, வாங்கிருக்கீங்க. சார், ரெண்டு பேர் மாத்தி மாத்தி பேசுறது நல்லா இருக்காது. மது விலக்கு கொண்டு வாங்க. சரி, கேட்போம். இல்ல, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் சஃபி, ஒரு நிமிஷம், இந்த கேள்வி வாங்கிக்கங்க, என்னோட கேள்வி வாங்கிக்கங்க. இல்ல சார், இல்ல சட்டம் உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றீங்க. ஒரே நிமிஷம் சார், சார், நீங்க சார், ப்ளீஸ், டெல்லி கொண்டு வாங்க. சரி, நான் மற்ற விஷயங்களுடைய பார்வை வாங்க போறேன். சாரி,